நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றமா இல்ல அது சந்த கடையா என்கிற கேள்வி இப்போது உருவாயிருக்கு. ஏன் அப்படின்னா, தமிழக சட்டமன்றத்தில் யார் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து வைத்து சிறப்பான வாதங்களை செய்வது அப்படின்னு யாருக்கும் போட்டி இல்லை. தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளை மடக்கி ஆளுங்கட்சி அதுக்கு சரியான பதிலை யார் கொடுப்பது என்பதில் போட்டி இல்லை. யார் சட்டமன்ற ரவுடியாக ஃபார்ம் ஆகிறது, சட்டமன்றத்தில் பேசின பேச்சில் ரீல்ஸ் யாருக்கு அதிகமாக வந்திருக்கு. எப்படியும் அடுத்த டிசம்பர் தான் சட்டமன்றம், இன்னும் ஒரு வாரம் தான் சட்டமன்றம் இருக்குது. இந்த ஒரு வார காலத்துக்குள்ளே எப்படியாவது ஒரு கலவரத்தை இழுத்து, இந்த கலவரத்தின் மூலமாக ஒன்று அடிதடியில் ஈடுபட்டோ இல்லை அடி வாங்கி ரத்த கலரையோடோ ஒரு அனுதாபத்தை தேடி கரூரில் 41 பேர் மரணத்துக்கு பிறகு எப்படி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணமோ அதுபோல் சட்டமன்ற அடிதடியை வச்சு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிடுவோம். ஒன்று திமுக காரர்களை தாக்கிட்டோம், இல்லை திமுகவால் தாக்கப்பட்டோம், இது ரெண்டில் ஏதாவது நடக்கணும் அப்படிங்கிறத கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா. எழுதி வச்சுக்கோங்க, தமிழக சட்டசபை வரலாற்றில் மிக மோசமான ஒரு அமைச்சருங்கிற பேரை ஆதவர்ஜுனா எடுப்பார். மிக கீழ்த்தரமாக, மிக இழிவாக, ஒரு அடிப்படை என்ன சொல் ஜனநாயகம் எதுவும் இல்லாமல் ஒரு ரவுடி சட்டசபையில் போனால் எப்படி பேசுவான். ஒரு படித்தவரும் அவரை சொல்கிறாங்க, ஒரு படித்தவன் பேசுகிற மாதிரி பேசுகிறாரா? சட்டசபையில் கலவரத்தை தூண்ட பேசுகிறார். சட்டசபையில் எதிர்கட்சிகளை கேட்குற வேண்டிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். எதிர்கட்சிகள் கடந்த முறை ஆளுங்கட்சியாக இருந்தபோது தப்பு பண்ணியிருந்தா அதை லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு நடக்கணும். அந்த ஆண்மை, அந்த தெம்பு, அந்த திராணி, அந்த திமிரு, அந்த துணிச்சல் அது உங்கள் கட்சிக்கு இருக்கா? உங்கள் தலைவருக்கு இருக்கா? உங்களுக்கு இருக்கா? தமிழ்நாடே எதிர்பார்த்துருக்கு. 3 ஃபைல் முன்னாடி சொன்னீங்கல்ல, ஏன் அந்த 3 ஃபைலை ஓப்பன் பண்ணல? தைரியம் இருந்தால் நீங்கள் தனிச்சு நின்னுங்க, தைரியம் இருந்தால் கூட்டணி வைக்காதீங்க, தைரியம் இருந்தான்னு சொல்லி ஆதவர்ஜுனா பேசுறாரு. நான் கேட்குறேன், ஆதவர்ஜுனாவுக்கு தைரியம் இருந்தால் இன்றைக்கு சட்டசபையில் பேசுறாரு. சைக்கிளில் வந்தவங்கெல்லாம் இன்னைக்கு மெடிக்கல் காலேஜும் இன்ஜினியரிங் காலேஜும் வச்சுருக்காங்க. அப்படி சைக்கிளில் யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜும் பொறியியல் கல்லூரியும் வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஊழல்வாதிகள்ன்றார். இப்போ சைக்கிளில் மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் வச்சுருக்கவங்க தான் ஊழல்வாதிகள் அப்படின்னா அது யாருன்னு சொல்ல தைரியம் உங்களுக்கு இருக்கா? யார் அந்த முன்னாள் அமைச்சர் மதுரையில் கல்குவாரியை பூரா கட்டுப்பாடு ஒரு அமைச்சர் வச்சுருந்தாருன்றாரு. யார் அவர்? பேரை சொல்லிடுங்க. சரி, கட்டுப்பாட்டியை கல்குவாரியை பூரா கட்டுப்பாடு வச்சுருந்தார்ல, அப்போ இல்லீகல் பண்ணியிருக்காரு, வழக்கப்பட வேண்டியதானே? ஏன் 100 நாள் ஆச்சு. ஒரு 1/2 hour தேவைப்படுமா வழக்கு போடுறதுக்கு? ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour, ஒரு 1 hour, 24 hours, ஒரு 1 week, ஒரு 1 month, 100 நாள் ஆச்சுங்க. 100 நாளாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 100 நாளாக நீங்கள் செய்து கொண்டிருப்பது என்ன? ஒரு அமைச்சர் மேலே வழக்கு இருக்கா? வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணியிருக்கீங்களா? சரி, அவருடைய வாதத்திலேயே சைக்கிளில் வந்தவர்கள் மெடிக்கல் காலேஜும் பொறியியல் கல்லூரிகளும் வைத்திருந்தால் அவர்கள் ஊழல்வாதிகள் என்றால், உங்கள் பின்னாடி திரும்பி பக்கத்தில் மரிய வில்சன் ஒருத்தருக்கு வந்திருக்கார்ல, அவர் மாமனார் ஷேக்ஸ்பியர் இல்லை, ஜேபிஆர் ஒரிஜினல் மாமனார். அவர் தத்தெடுத்த மாமனார் கிடையாது, அவருடைய மாமனார் ஜேபிஆர் இருக்கார்ல, அவர் எதில் வந்தார்? இப்போ கிட்டத்தட்ட அஃபீஷியலாக ஒரு 3000 கோடி, அன்அஃபீஷியலாக ஒரு 25,000 கோடிக்கு சொத்து இருக்குல்ல அவருக்கு. எப்படி வந்துச்சு? உழைத்து, சம்பாதித்து, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, வெம்பாடுபட்டு, வெம்புழுதியில் கிடந்து அவர் சம்பாதிச்சாரா? அப்படி ஒரு கான்ஸ்டபிளாக இருந்த ஒருத்தர் சத்யபாமா பல்கலைக்கழகம், ஜோசப் குரூப்பு, ஜேபிஆர் குரூப்பு, இப்படின்னு பல்வேறு குரூப்புகளை உருவாக்கி பல்வேறு கல்வி நிலையங்களை, பல்வேறு பல்கலைக்கழகங்களை, பள்ளிக்கூடங்களை உருவாக்குவது எப்படி அப்படிங்கிறது எங்ககிட்டையும் சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு நிறைய கான்ஸ்டபிள் அன்னைங்க இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. பஞ்சப்படி பயணப்படி வர மாட்டேக்கு டெய்லி டியூட்டியை போட்டு கொள்றாங்கன்னு கேட்டுருக்காங்க. ஆனால் நீ கான்ஸ்டபிள் தானே, ரிசைன் பண்ணு, ஜேபிஆர் மாதிரி நீ ஒரு காலேஜ் வச்சு ஆரம்பிச்சுக்கன்னு சொல்லிடலாம். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவர் கேட்டு சொல்லுங்களேன், எம்ஜிஆர் காலத்தில் நீங்கள் சொல்கிறீங்களா இப்படி இதெல்லாம் பண்ணி தானே வந்தாங்க, அதை முதல்ல சரி பண்ணுங்க. சரி, சைக்கிளில் வந்தவங்க இன்ஜினியரிங் காலேஜ் பொறியியல் காலேஜ் தான், அதுக்கு பேர் தான் ஊழல் என்றால் அது யாருன்னு சொல்லணும்? ஒட்டுமொத்தமாக சைக்கிளில் பொறியியல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் வச்சவங்களாம் ஊழல்னா, இன்றைக்கி சென்னையில் சரவணா ஸ்டோரு சைக்கிளில் வச்சு தான் வியாபாரம் பார்த்தாங்க. இன்றைக்கி பெரிய துணிகள் வச்சுருக்காங்க. அப்போ ஊழல் பண்ணி தான் வந்தாங்களா? சரவணபவன் முதலாளி சாதாரண தள்ளுவண்டிகளில் தான் இட்லி வியாபாரம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் பெரிய உலகம் முழுக்க கிளை தொடர்ந்தார். அப்புறம் அவர் இறந்து போயிட்டார். அது விஷயம்.
சாதாரணமாக தான் வந்திருக்காங்க. சாதாரணமாக இருந்து ஒருத்தன் வர்றது தப்பு இல்லை. அப்படி தப்பாக வந்திருக்காங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் அந்த பொறியியல் கல்லூரிகளுக்கு, அந்த கலைக்கல்லூரிகளுக்கு, அந்த மெடிக்கல் காலேஜுக்கு அனுமதி யார் கொடுத்தது, அதில் முறைகேடு நிகழ்ந்துருக்குதா, அதைத்தான் நீங்கள் பேசணும். அதுக்கு தான் அமைச்சர் இவர் ஒரு 6 மாதம் இருக்கும் தேர்தல் பரப்புரை சொன்னார். இன்னொரு 6 மாதத்தில் தெரியும் யார் பெரிய ரவுடின்னு. இப்போ தான் தெரியுது அவர் ஏன் அந்த வார்த்தையை பண்ணாருன்னு. இப்போ யார் பெரிய ரவுடிங்கிறது தான் பிரச்சனை. யார் சிறந்த அமைச்சர்? திமுக ஆட்சி சிறந்த ஆட்சியா, தாவேக ஆட்சி சிறந்த ஆட்சியா? திமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணாங்களா, தாவேகாவின் அமைச்சர்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா? திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்காக உழைச்சாங்களா, தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்காக உழைக்கிறாங்களா? திமுக நல்ல திட்டத்தை போடுச்சா, தாவேகா நல்ல திட்டத்தை போடுதா? திமுக மக்களுக்காக இறங்கி வேலை செய்ததா, தாவேகா மக்களுக்காக இறங்கி வேலை செய்தா? திமுக தொலைநோக்கு பார்வை இருந்ததா, தாவேகா தொலைநோக்கு பார்வை இருந்ததா? திமுக பொருளாதாரத்தை மேம்படுத்திச்சா, தாவேகா பொருளாதாரத்தை மேம்படுத்திச்சா? இதான தேவை. திமுக பெரிய ஆளா, அதிமுக பெரிய ஆளா? திமுக பெரிய ரவுடியா, அதிமுக தாவேகா பெரிய ரவுடியா? திமுக பெரிய ஆளா, தாவேகா பெரிய ஆளா? திமுக பெரிய ரவுடியா, தாவேகா பெரிய, இதாவது தேவை நாட்டுக்கு. சட்டசபையில் மானிய கோரிக்கையில் ஏதாவது ஊழல் லஞ்சத்தை பற்றி மானிய கோரிக்கை வந்துச்சா? ஊழல் லஞ்சத்தை பற்றி மானிய கோரிக்கை வரும்போது, சட்டமன்றம் பற்றி பேசும்போது நீங்கள் பேசலாம். மானிய கோரிக்கை இயற்கை வளங்களை பற்றி மானிய கோரிக்கை வச்சா ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல், அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல், ஆதாரம் இருந்தால் ஆதாரத்தை வச்சு வழக்கு போடணும். அவருடைய தலைவர் விஜய் அவர்களும் டேபிளில் 3 ஃபைல் இருக்கின்றாரு. நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், தூக்குவோம், வைப்போம். எப்போ ஆதாரம் இருக்கான்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சைக்கிள்ல வந்து அரசியலுக்குள்ள வந்தாங்களோ, இன்னைக்கு யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் பெரிய பெரிய பங்களா வந்து அரசியல் வந்து பேர் கட்டியிருக்காங்களோ, அங்கதான் உண்மையான ஆதாரம் மக்கள் பார்வையில் இருக்கு. மக்கள் தேர்தல் அரசியலில் தூக்கி எறிவார்கள். இதுதான் ஊழல். இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை ஒழிக்கிறதுக்கு ஆதாரம் தேவையில்லை. சைக்கிள்ல வந்து இன்னைக்கு யார் யாரெல்லாம் பெரிய பெரிய காலேஜும் பெரிய பெரிய இதுவும் வச்சிருக்காங்களோ அவங்கள தான், அதுதான் ஆதாரம். முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, இவங்க ஊழல் பண்ணதுக்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்குன்னாங்க. இப்போ என்ன ஆதாரமா, இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகும்போது சைக்கிளில் வந்தாங்க, இன்னைக்கு பெரிய பெரிய வீடும் பெரிய பெரிய காலேஜும் வச்சுருக்காங்க, இதுதான் ஆதாரம். இது மக்களின் பார்வையில் ஆதாரமா? இது காமன் மேன் பார்வையில். அந்த காலேஜை கட்டுறதுக்கு அவன் என்ன கொள்ளையடிச்சான், எதை கொள்ளையடிச்சான், எப்படி கொள்ளையடிச்சான், யார்கிட்ட கொள்ளையடிச்சான், எந்த காலத்தில் கொள்ளையடிச்சான், என்னென்ன ஸ்கேம் பண்ணால், அதை கண்டுபிடிக்க தான் உனக்கு ஓட்டு போட்டு தந்துருக்காங்க. வளர்ந்தால் மட்டும் பத்தாது, மண்டையில் மூளையும் வளரணும். இதை நான் சொல்லிடலாம். ஏவாவேலி சம்பாதிச்சிருக்காரு, கே நேரு சம்பாதிச்சிருக்காரு, அனிதா ராதாகிருஷ்ணன் சம்பாதிச்சிருக்காரு, தங்கம் தன்னு சம்பாதிக்க நான் சொல்லிடலாம். ஜேபிஆர் சம்பாதிச்சிருக்காரு, ஜேசிபிடி பிரபாகர் சம்பாதிச்சிருக்காரு, செங்கோட்டை சம்பாதிச்சிருக்காரு, விஜய் சம்பாதிச்சிருக்காரு, விஜய்க்கு பல பினாமிகள் இருக்குது, அதில் ஒரு பினாமி தான் இந்த விருகம்பாக்கம் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆதாரம் அதுக்கு எவிடன்ஸை கொடுக்கணும்ல. எவிடன்ஸை கொடுக்குறது பேசுறது பேசிடலாம், அதுக்கு ஆதாரமான பேசுறதுக்கு தான் அமைச்சர் பதவி. ஒரு காமன் மேன் பேசுறதுக்கும் ஒரு அமைச்சர் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அமைச்சர் மக்கள் மன்றத்தில் மக்களுடைய மேடைகளில் பேசுவது போலவே சட்டமன்றத்திலையும் உட்கார்ந்து கொண்டு இந்த மாதிரி அள்ளி வீசுவது என்பது அது முழுக்க அநாகரிகம், முழுக்க நேர விரயம். ஒரு கலவரத்தை தூண்டி அந்த கலவரத்தின் மூலமாக சட்டசபையுடைய மாண்பை குறைத்து அதை வச்சு அனுதாபம் தேடணும். பார்த்தீங்களா, திமுக நாங்கள் கேள்வி கேட்டால் திமுகவோட ஊழலை பண்ணால் திமுக எங்களை அடிக்க வருது. அதுவும் குறிப்பாக ராஜ்மோகன் கடந்த ஒரு வாரமாக ஒரு பதிவு பண்ணுறாரு. பாருங்கள், அவங்க எங்களை திட்டுறாங்க, பாருங்கள் எங்களை அடிக்கிறாங்க. டீச்சர் ஜெயஸ்ரீ பிரபாகர் டீச்சர், இவர் எங்களை கிள்ளி வச்சுட்டார் டீச்சர் எங்களை இப்போ பேனா வச்சு குத்திட்டான் டீச்சர் அடிரப்பட திட்டான் டீச்சர் என்னை முள்ளி வச்சுட்டான் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க பாருங்க திட்டாங்க இப்போ பாருங்க அவங்க பண்ணுறாங்க. ஐயோ அங்கே பாருங்க அங்கே ஒரு கெட்ட வார்த்தை போடுறாங்க. அவங்க ஐயோ பாருங்க காயில் கெட்ட வார்த்தை போடுறாங்க. கொட்டாய் விட்டா கூட கெட்ட வார்த்தைன்றாங்க. திமுக அடிக்க வராரு, முஷ்டியை முறுக்குறாரு, அது லைவ் கேமரா அந்த பக்கத்து இருப்புங்க, அந்த பக்கத்து இருப்புங்க அப்படின்னு சொல்லி அவர் எந்திக்கும் போதெல்லாம் உட்காந்து சமாதானப்படுத்த சொன்னால் அவருடைய ஸ்டைலு. இவர் பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர், தமிழ்நாட்டின் தமிழ் வளர்ச்சி அமைச்சர், செய்தி தொடர்பு துறையின் அமைச்சர். இவர் சாரு, நான் ஒரு யூடியூப்ல பேசுகிறேன். நான் இப்படி அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்னைக்கு ஆதவர்ஜுனாவும் ஏவாவேலும் அப்படி சண்டை போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அப்படின்னா ஏய் நீ அவ்வளோ பெரிய ஆளா, என்ன சட்டம் யூடியூப்பில் பேசுறியா
இல்லை ஊரில் சந்தையில் பேசுங்க முடியாது. அப்படி சட்டை இப்படி திறந்து விட்டுக்கிட்டு அமைச்சர்கள் தானே, ஏன் மேல் பட்டணம் போட்டால் உங்களுக்கு இப்போ போட மாட்டீங்களா நீங்கள்? அப்படி இப்படி ஏற்றுக்கிட்டு இந்த இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்தில் ரோபோ சங்கர் ஒரு கேரக்டர் இருக்கும், இப்படி தூக்கிவிட்டு ஏய் அது மாதிரி. எனக்கு ராஜ்மோகனை பார்க்கும்போதெல்லாம் அந்த ரோபோ சங்கரை பார்த்த மாதிரி தான் இருக்குது. அப்படி சட்டை பண்ண தூக்கிட்டு ஒரு ஆஃப் கை ப்ளவுஸ் மாதிரி ஒரு சட்டை அதை போட்டுக்கிட்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஆளுங்கட்சி என்ன இது, இதெல்லாம் சட்டசபை மாண்பு. நீங்கெல்லாம் மாற்று அரசியல் வைக்கிறீங்க. எவ்வளவு ஒழுக்கமாக அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் நடந்து கொள்ளணும். உங்களை வந்து மாணவர்கள் பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாளும் சென்னையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்தினுடைய, சென்னை சுற்றுப்புறத்துடைய அரசு பள்ளிக்கூடத்துடைய மாணவர்கள், ஆண்கள் பெண்கள் என்று மாணவ மாணவிகள் பார்வையாளராக சட்டசபைக்கு வராங்க. பார்வையாளராக வரக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் அவங்க திமுக அதிமுக ஏற்கனவே ஊர்ன மட்டை, அது குட்டையில் ஊர்ன மட்டை. நீங்கள் புதியவர்கள், ஒரு மாற்றம். விஜய் என்று உங்களுக்கு வாக்கு செய்திருக்காங்க, இளைய தலைமுறை வாக்கு செய்திருக்காங்க. 1,70,00,000 பேரில் பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்து வாக்கு செய்திருக்காங்க. அவன் உங்களை பார்க்குறான். 108 பேர், நீங்கள் சேர்த்து 120 பேர் அவங்கள பார்க்குறான். பர்வேஸ் ஒரு பக்கம் வரைஞ்சிக்கிட்டு நிற்க, இந்த விருகம்பாக்கம் ரவுடி யார் அவர் பேர் என்ன பேர், சபரிநாதன், அவர் ஒரு பக்கம் நிற்க, அமைச்சர்கள் பண்ணீங்களாம். அவங்க திமுக தப்பு பண்றாங்கன்னா சபாநாயகர்கிட்ட சொல்லி நடவடிக்கை சொல்லணும். ஆனால் நீங்க அவங்கள அப்படின்னா என்னது இது? குழாயடி சண்டையில், பார்ல சண்டையில், டாஸ்மாக் சண்டையில் ஒருத்தர் 2 பேர் மோதி கொண்டா எப்படி பேசுவானோ அது போல தேர்ட் ரேட்டடா பேசுவதற்கு பெயர் சட்டமன்றமா? அதுக்கு பேர் மினிஸ்டர்ஸா? அதுக்கு பேர் எம்எல்ஏக்களா? வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்க இருந்து நடுகிறதுல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்கெல்லாம் பதிப்படக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இப்பவும் பாருங்க, எழுந்து நின்று உரிமையில பேசுவது இதெல்லாம் நாகரிகம் கிடையாது. இதெல்லாம் கத்து கொடுத்தாங்களா அவங்க தலைவர்கள்? இப்பெல்லாம் நாகரிகமா பேசாதீங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அசம்பிளி இதுல பேரவை, சட்ட பேரவை. அது அந்த சட்டப்பேரவைக்குள்ள சட்டையவே ஒழுங்கா போட முடியல. நீ சட்டப்பேரவை, முதலமைச்சரும் சட்டப்பட்ட கழட்டி போட்டு வச்சிருக்காரு, ராஜ்மோகனும் சட்டப்பட்டல. அதில் இந்த குட்டியாக ஒரு பையன் தம்பி ஒருத்தர் இருப்பான், இந்த திருச்சி ரமேஷ். திருச்சி ரமேஷ்ல இந்த யூடியூப் திருச்சி ரமேஷ் கிளம்பிட்டாப்ல. அவர் சாட்டை துறைமுருகா என்னைய பற்றி பேசுகிறான்னு மீசியை வச்சுக்கிட்டு, அவர் யாருன்னே தெரியாது, அவர் கிளம்பிட்டாப்ல. இவர் இந்த பையன் திருச்சி திருவரங்க எம்எல்ஏ ரமேஷ், அவர் ஒரு பக்கம். அவர்களும் பசங்க படுத்த குட்டி பையன் போய் அடிப்பான்ல, அவனை பார்க்க முடியாது, அதான் தோணும். 2 பேரும் சண்டை போட்டுருப்பாங்க. அவன் கீழே போய் இவங்க அப்பா பேசுனேன் அப்படின்னு குத்துவான். ஐயோ இவன் வேற அப்படின்னு சொல்லி எடுவோ இல்லி போட்டு அப்படிம்பாங்க. அது மாதிரி அவன் உட்காந்துக்கிட்டு அவங்க முதலமைச்சர் வரும்போது எந்திரிச்சிருக்காம உட்காந்துருக்காங்க, அதை நீங்கள் கேட்க மாட்டீங்களா சபாநாயகர்? உடனே சபாநாயகர் அவை குறிப்பிட்டு நிற்கிறேன், நீக்கிக்கோங்க. சபாநாயகர்கிட்ட அவர் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. உண்மையிலே மரியாதைக்குரிய ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள், அவர் தாவேக்கால இருந்தாலும் சரி, ஒரு மிகச்சிறந்த சபாநாயகராக நடந்துக்கிறார், மாற்றுக்கருத்தே இல்லை. ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு. நம்மளை மாதிரி கூட்டம்லாம் அங்கே உட்காந்து டேபிள் எடுத்துக்கி எரிஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு இங்கே டென்ஷன் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இல்லை பேப்பர் தூக்கி உட்கார் அப்படின்னு அடிச்சிருவாங்க. ஆனால் அவர் ரொம்ப பொறுமையாக 2 தரப்பையும் வந்து சமாதானப்படுத்தி கிடத்து. அவர் இன்னமும் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாலும் பிபி ப்ரெஷரில் அவருக்கு ஏறி அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாப்ல. அவரை ரொம்ப படுத்துறாங்க. ஆனால் அவர் பொறுமையாக இந்த மாதிரி பேசும்போது அவை குறிப்பிட்டு நீக்கிறதுனா நீங்கள் நீக்கிக்கோங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா, நீங்கள் அது குருட்டு அர்த்தத்தில் சும்மா இந்த வரை பேசிக்கிட்டு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்தல் அமைச்சராக்கிட்டாங்க, ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரா. அவர் வந்து பேசுறாரு, அவை குறிப்பிட்டு நீங்கள் நீக்கிக்கங்கன்னு ஒரு அமைச்சர் சொல்கிறாருங்க, நீக்கிக்கங்க. எப்படி சொல்ல முடியுது? அப்படின்னா இந்த அவைக்கு எந்த மதிப்பும் இல்லை. அந்த சபாநாயகரை திமுக அதிமுக மதிக்கிற அப்புறம் விடுவோம், சபாநாயகரை தாவேக்கா மதிக்குதா? சபாநாயகர் அவை குறிப்பிட்டு நீக்கிறேன்னு சொன்னால் உட்காரணும். நீங்கள் நீக்குங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏய் சண்டை போட்டால் நான் எஃப்ஐஆர் போட்டுறோம்னா, நீ எஃப்ஐஆர் போடியா, தன்னை வெட்டிட்டு தானே ஜெயிலுக்கு போவேன்னு போனேன், எப்படி இருக்கு? அது மாதிரி இருக்கு. ஏய் நீ இந்த மாதிரி அடிச்சேன்னா நான் எஃப்ஐஆர் போட்டு உள்ளத்துக்கு வச்சுறேன், நீ உள்ளத்துக்கு வை. ஒரு கொலை எப்படினாலும் ஒருத்தனை வெட்டினாலும் ஜெயிலு தான், 4 பேர் வெட்டினாலும் ஜெயிலு தான், வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகிறோம்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல ரமேஷ். நான் ரவுடிடா, ஐயர்லி ரவுடி ஐயர்றாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. இத்தனை அரங்காவலர்கள் தினம் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறாங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். மாண்பு அமைச்சர், அதனால மறைமுகமா என்ன நடந்தது என்றால் அவைக்கும் நான் நீக்கிறேன். சரிங்க, நீக்கிடுங்க.
மறைமுகமா என்ன நடந்தது என்றால் அவைக்கும் நான் நீக்கிறேன். சரிங்க, நீக்கிடுங்க. இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, இங்கே ஊழல் நடந்திருக்குன்றாங்க. அது எப்படி நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அதான் இங்கே சிக்கலே. எப்படி நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சா இவங்களும் அதே மாதிரி ரூட்டில் போய் ஊழலை பண்ணிடுவாங்க. இப்போ ஏன் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, ஒரு ஒப்பந்தம் இருக்குது. இந்த ஒப்பந்தத்திற்கு எவ்வளோ வாங்கணும் எவனுக்கும் தெரியல. முன்னாள் அமைச்சர்கிட்ட கூப்பிட்டு எவ்வளோ வாங்கினீங்க, யார்கிட்ட வாங்கினீங்க, யார் கொடுத்தா வெளியே சொல்ல மாட்டாங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு லிஸ்ட்டு கேட்டுட்டு இருக்காங்களாம். அப்படி பல்வேறு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் லிஸ்ட்டு கேட்டு அவங்களும் கொடுத்து போய் தொலை அப்படின்னு கொடுத்து விட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த வாங்குகிற அமைச்சர்கள் பல பேர் சட்டசபையில் பேசவே இல்லை, கமுக்கமாக இருக்காங்க. ஐயோ நம்ம எதுக்கு அப்படின்னு அமைதியாக இருக்காங்க. ஒரு சிலது தான் அங்கேருந்து அப்படியே தத்தளித்து இது பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே லஞ்சம் ஊழல் நடந்திருக்கிறது, மாற்றுக்கிறதே இல்லை. திமுக ஆட்சியில் ஒரு ஊழல் நடந்திருக்கிறது, முறைகேடு நடந்திருக்கிறது, பார்ட்டி ஃபண்டு கல்ச்சர் இருந்துச்சு இல்லை. அதை ஏன் இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியலை? அதில் ஏன் ஒருவரை கூட கைது செய்ய முடியலை? அதில் ஏன் ஒருவரை கூட நடவடிக்கை எடுக்க முடியல? சிறை ஃப்ரீயாக தான் இருக்குது, நீதிமன்றமும் தயாராக இருக்குது, லஞ்ச ஒழிப்புத்துறையும் தயாராக இருக்குது. ஆவணங்களை கொடுத்து கைது செய்ய வேண்டிய நீங்கள் ஏன் கைது செய்ய, ஏன் இன்னும் ஃபைலை ஓப்பன் பண்ணல? ஃபைலை ஏன் ஓப்பன் பண்ணல? ஆதாரத்தை வெளியிடுங்கன்னா சைக்கிளில் வந்து யாரெல்லாம் காலேஜ் வச்சுருக்காங்களோ அவங்க தான், அதுதான் ஆதாரம். இந்த மலையை தூக்கு அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து மலையை தூக்கி வைங்க, நான் தூக்குறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்கு ஆதவர்ஜனோட பேச்சு. ஆதவர்ஜனா சைக்கிளில் வந்து இன்னைக்கு யார் காலேஜ் வச்சுருக்காங்களோ அதுதான் ஊழலுக்கான ஆதாரம்னு சொல்லும்போது எதிர்த்தரப்புல இருந்து, சரி சைக்கிளில் வந்து இன்னைக்கு காலேஜ் வச்சுருக்கிறது தான் ஊழலுக்கான ஆதாரம்னா, வேலூர் பக்கத்தில் சாதாரண குடும்பத்தில் பிறந்து அங்கேருந்து படிக்க வழி இல்லாமல் வசதி இல்லாமல் ஹாஸ்டலில் தங்கி படித்து இன்னைக்கு பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக, அதுவும் எம்எல்ஏ எம்பி அமைச்சராவதற்கு முன்பாகவே பல ஆயிரம் கோடிகளுக்கு சொத்துக்களுக்கு அதிபதியாக, 10 காருக்கும் பல வீடுகளுக்கும் அதிபதியாக, வாய்ஸ் ஆஃப் காமனை வச்சு 1000 பேருக்கு சம்பளம் கொடுத்து, அரைஸ் நிறுவனம் வச்சு 70,000 பேருக்கு சம்பளம் கொடுத்து, பல்வேறு நிறுவனங்களை வைத்து 800 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு காட்டளவுக்கு ஆதவர்ஜனா வளர்ந்தது எப்படி? நாங்களாவது எம்எல்ஏ எம்பி அமைச்சராய் சம்பாதிச்சோம், எதுவுமே ஆகாமல் ஆதவர்ஜனா நோகாமல் நோம்பு கும்பிட்டது எப்படி அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? ஒரு நேர்மையாளனுக்கு எல்லாரையுமே நேர்மையாளனா தெரியுமா? ஒரு காந்தியவாதிக்கு எல்லாரையுமே காந்தியவாதியாக தெரியுமா? ஒரு சுபாஷ் சந்திர போஸுடைய வழிதோன்றலுக்கு எல்லாரையுமே போஸினுடைய ஆட்களாக தெரியுமா? ஆனால் ஊருக்கு வெளியே, ஊருக்கு அந்த புறம் குடிசை போட்டு தொழில் செய்யக்கூடிய ஒருவருக்கு ஊரில் கூடிய எல்லாரையும் தொழில் செய்கிற ஆள் மாதிரியே தெரியுமா? இது யாருக்கு சொல்கிறேன்னா யாருக்கோ சொல்கிறேன். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி